ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கோவை கார்த்திக். ஸோ இந்த விலாகில் நீங்கள் ஒரு 2 நாளோட விலாக் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து சனி பிரதோஷம், இன்னொன்று வந்து வைகுண்ட ஏகாதசி. ஸோ முதல்ல வைகுண்ட ஏகாதசி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உக்கடம் பக்கத்தில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோவில் வந்து எப்பவும் போல் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நல்ல சாமி தரிசனம், சொர்க்கவாசல் திறந்திருந்தாங்க. கோவில் ஃபுல்லாமே லைட் செட்டிங் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மன திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எடுத்த கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் போயிருந்தோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அதுக்கு முந்தின நாள் தான் வந்து சலூன் போயிட்டு ஹேர் சர்வீஸ் அண்ட் ஃபேஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு போயிருந்தேன். இப்படி தான் இந்த நாள் போச்சு. ஸோ அந்த கோவில், அதை விட அந்த கோவிலில் வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்கங்க. சரிங்களா, எளிய கீதை, பகவத்கீதை வந்து கொடுத்தாங்க. 2 பேர்த்துக்கு 2 புக்கு, சின்ன புக் தான். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ஆளுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு அதை அப்படியே அதை கிளான்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் டே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே வந்து சனி பிரதோஷம். நாங்கள் வந்து அங்கே கோட்டேஸ்வரன் கோவில் இருக்கு இல்லையா, நம்ம டவுன் ஹால், அங்கே போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நானும் எங்கள் அம்மா வந்து போயிருந்தோம். அந்த லுக்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே போகும்போது நந்தி தரிசனம் பார்த்துக்கோங்க. நந்தி தரிசனம் முடிச்சுட்டு இங்கேயும் பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சனி பிரதோஷம் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த சிவனை காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கால் அதனால் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். கும்பிட்டுக்கோங்க சிவனை. ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு அங்கே எப்போவுமே நாங்கள் எழுதுவோம் இல்லையா, சனி பிரதோஷம் அன்றைக்கி போனால் வந்து ஓம் நம சிவாய எழுதுவோம். இந்த டைம் எங்களுக்கு அந்த நோட்டு கிடைக்கல. எல்லாமே நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அதை வாங்குறதுக்கு தான் நின்றுருக்காங்க. பட் அவங்களுக்கும் கிடைக்கல. நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம், எங்களுக்கும் கிடைக்கல. சரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் ரிலாக்ஸ் பண்ண உட்காந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ரெட் மேட்சிங்கில் போயிருந்தோம். ஸோ அதுதான் அந்த கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரெண்டு நாள்